ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேரிக்காய் வச்சு பியூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பேரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேல் போர்ஷனையும் அடியிலையும் கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நடுவில் உள்ள அந்த போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு விதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டை அதுக்குள்ளே வச்சுட்டு அது மேலே நம்ம அந்த பவுலை வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் இதை வேக வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தட்டில் இந்த பேரிக்காய் பீசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வேக வைக்கலாம். இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இடையில ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பேரிக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதும் நம்ம இதை அரைச்சிட்டு பியூரியாக ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதும் ஒரு பிளெண்டரில் சேர்த்துட்டு ஒரு பியூரியாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதும் வீக்லி ஒன்ஸ் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.